இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரியும் போது ஒரு ஸ்பூனு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா புரிஞ்சு வரும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸு ஆனியனை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த இதுக்கு பச்சை கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதேமாரி கரண்டியில் வந்து நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஸோ இப்போது நான் இந்த பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, கறி மசால் தூள், கரம் மசாலா அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து லைட்டாக இந்த ஆனியன் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா ஒரு கறியாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மசாலா நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இல்லாட்டி கறி மசால் தூள் இருக்கும் பார்த்திங்களா, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தனி மசால் தூள், தனி மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் சின்ன டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையானாலும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கோம், வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வாட்டரில் இருக்கிற அந்த மசாலா கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது, அது இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்தமாரி நல்லா உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இதே நம்ம தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ட்ரை ஆகி மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் படாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூள், மிளகுத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஸோ பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மல்லித்தலை இதில் லைட்டாக மேலே தூவி வச்சுட்டு லைட்டாக ஒரு கிண்டு விட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் நீங்கள் எதுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சைடிஷான ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு சைடிஷான ஒரு டிஷ் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.